கோவை மாவட்டத்தில் எம்பி கணபதி ராஜ்குமாருக்கு சொந்தமான கட்டிடத்தில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோவை கணபதி பகுதியிலிருந்து சங்கனூர் செல்லும் சாலையில் முன்னாள் மேயரும் தற்போதைய கோவை பாராளுமன்ற உறுப்பினருமான கணபதி ராஜ்குமாருக்கு சொந்தமான கட்டிடம் இருக்கிறது. அந்த கட்டிடத்தில் டாஸ்மாக் கடை எண் 1638 கடந்த 20 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. அந்த டாஸ்மாக் கடையை மூடக்கோரி அப்பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகின்றனர். தங்களின் எதிர்ப்புக்கு எந்த தீர்வும் கிடைக்காத காரணத்தால் இன்று திடீரென அந்த கடை முன் உட்கார்ந்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதுபோல சாலை மறியலில் ஈடுபடுவது தவறு என்றும் இதுகுறித்து உரிய அதிகாரிகளிடம் மனு கொடுக்கவும் காவல்துறையினர் அறிவுறுத்தினர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். அவர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்க முடிவு செய்துள்ளனர். மதுவிலக்கு திருத்தச் சட்டம் என்று மதுவுக்கு எதிராக சட்டப்பேரவையில் திமுக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கும் நிலையில் அவர்களது கட்சியை சேர்ந்த எம்பியின் கட்டிடத்தில் இயங்கும் டாஸ்மாக் கடையே பொதுமக்களுக்கு இடையூறாக இருப்பதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.